தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஓட்டலில் சாப்பிடுவதால் உயிரிழப்பு அபாயம். ஓட்டலில் சாப்பிடுவதால் உயிரிழப்பு அபாயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். இன்றைய தினம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஒரு உணவகத்தில் சாம்பாரில் பல்லி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஒரு ஓட்டலில் சாம்பாரில் பல்லி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக உணவு பாதுகாப்பு அதிகாரிக்கு புகார் கொடுத்தனர். அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஓட்டலை சோதித்தனர். அப்பொழுது சோதனையில் 5 கிலோ கோழிக்கறி மற்றும் கெட்டுப்போன காய்கறிகள், அழுகிய காய்கறிகள் ஆகியவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அந்த உணவகத்துக்கு அதிகாரிகள் அபராதம் விதித்துள்ளனர். ஓட்டலில் பரிமாறப்பட்ட சாம்பாரில் பல்லி இருந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக உணவகங்களில் சமைப்பவர்கள் அக்கறை எடுத்து செய்வது கிடையாது. ஏனோதானோ என்றுதான் சமையல்காரர்கள் வேலை பார்ப்பார்கள். அவர்கள் பீடி குடித்து பீடியை தூக்கி போடும்போது கூட அந்த பீடி துண்டானது சமையல் செய்து கொண்டிருக்கிற அந்த பாத்திரத்தில் கூட போய் விழும். அதை கண்ணால் பார்த்திருக்கின்றோம். அது உணவு பரிமாறுகின்ற உணவிலிருந்து கூட அந்த எச்சிப்பிடியை எடுத்திருக்கிறார்கள். மேலும் இந்த மாதிரி திறந்த வெளியில் உணவகத்தை, அந்த உணவு சமைக்கும் பாத்திரத்தை மூடாமல் சமைப்பார்கள். பல்லி உள்ளே போய் கிடக்கும், சில பூச்சிகளும் உள்ளே போய் கிடக்கும். இவை உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை. மேலும் சமையல் ஓட்டல்களில் பார்த்தோம் என்று சொன்னால் சமையலுக்கு நல்ல காய்கறிகளை வாங்க மாட்டார்கள். மார்க்கெட்டில் ஓட்டலுக்கு என்று சொல்வார்கள், அதற்கேற்ற மாதிரி காய்கறிகளை தருவார்கள். அந்த காய்கறிகள் எப்படிப்பட்ட காய்கறிகள் என்று சொன்னால் அவை 2 நாட்கள் 3 நாட்கள் ஆன அந்த பழைய காய்கறிகள், அதாவது கெட்டுப்போன காய்கறிகள் என்று கூட சொல்லலாம். அந்த காய்கறிகளைத்தான் அந்த உணவக உரிமையாளர்கள் வாங்கி செல்வார்கள். கேட்டால் ஓட்டலுக்கு என்று சொல்வார்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸை வாங்கிட்டு போக மாட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோழிக்கறி விற்கிறாங்க. இந்த கோழிக்கறி பார்த்தீங்கன்னா ஒரு கோழியை விலைக்கு வாங்கி அப்படி உரித்து அப்படி கூட வைக்க மாட்டாங்க. கோழி பண்ணை வச்சுருப்பாங்க. பிராய்லர் கோழி பண்ணை இருக்கும். அந்த கோழி பண்ணையை காலையில் க்ளீன் பண்ணும்போது, கோழி பண்ணை உரிமையாளர் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 10 கோழி செத்து கிடக்கும். இந்த செத்த கோழியை வாங்குறதுக்குன்னே ஹோட்டல் உரிமையாளர்கள் வருவாங்க. இன்றைக்கி எதுவும் கோழி செத்துருக்கான்னு கேட்பாங்க. செத்த கோழி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கோழிக்கு 10 ரூபா மாதிரி வாங்கிட்டு ஒரு கோழியை வாங்கிட்டு போவாங்க. இந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் உயிருடன் இருக்கிற கோழியை வாங்க மாட்டாங்க. கோழி பண்ணையில் செத்துப்போன கோழியை விலைக்கு வாங்கிட்டு போவாங்க. 10 ரூபா கொடுத்து ஒரு கோழி 10 ரூபா வாங்கிட்டு போவாங்க. ஒரு கோழி விலைக்கு வாங்கினா 100 ரூபா வரும். இந்த செத்துப்போன கோழியை வாங்கிட்டு கோழிக்கறி குழம்பு, சிக்கன் 65 இந்த மாதிரி பண்ணி வைப்பாங்க. ஆக ஹோட்டல்களில் தரமற்ற உணவுகள், உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய உணவுகள் பரிமாறப்படுகின்றன. ஆகவே பொதுமக்கள் தான் தங்களை பாதுகாத்துக்கணும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளணும். முடிந்தவரை ஹோட்டலில் சாப்பிடுவதை தவிருங்கள், வீட்டில் சாப்பிடுங்கள். எங்கேயாவது வெளியூர் போனால் கூட மதிய சாப்பாடு முந்திலாம் ஹோட்டல் புளியோதரை, லெமன் இதெல்லாம் கட்டிட்டு போவாங்க. ஒரு சாம்பாரில் ஒரு சோறாக்கி குழம்பு வச்சு கொண்டு போவாங்க. இப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு. அதெல்லாம் ஹோட்டல் இருக்கே போய் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்பாங்க. இந்த மாதிரிலாம் ஹோட்டல் இருக்குது சாப்பிட்டுக்குறோம்னா இந்த மாதிரி வியாதியை வாங்கி வச்சுக்கணும், இல்லாட்டா போய் சேர வேண்டியது தான். அதனால் பொதுமக்கள் ஹோட்டலில் சாப்பிடுவதை தவிர்க்கவும். எங்கள் ஊர்வழி போனால் கூட சாப்பாடை கட்டிட்டு போங்க, சோத்தை கட்டிட்டு போங்க. அதை விட்டுவிட்டு இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அப்படின்றதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஹோட்டலில் உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அபாயங்கள் இருப்பதால் பொதுமக்கள் முடிந்தவரை ஹோட்டலில் சாப்பிடுவதை தவிர்க்கவும். போகும்போது வெளியூர் பயணம் செய்யும் பொழுது சாப்பாடை கட்டிட்டு போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்களுடைய உயிருக்கும் நல்லது.